PowerPointல ஒரு ஸ்லைடுக்கு பேக்ரவுண்டில் தீம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு PowerPoint ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட்டு, ரன்னு, பவர் பிஎன்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா PowerPoint ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகும். இதில் blank ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண உடனே ப்ரெசன்டேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே ஒரு ஸ்லைடு டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த ஸ்லைடோட லேஅவுட் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த லேஅவுட்டில் போய்ட்டு blank எடுத்துக்குவோம். எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது இந்த பிளாங்கில் வச்சு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பேக்ரவுண்டுக்கு தீம் எப்படி செட் பண்ணுறது, இந்த ஸ்லைடோட பேக்ரவுண்டில் தீம் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தீமை செட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் அப்படிங்கிற டேப்குள்ளே போகணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே வச்சாலே நமக்கு கீழே ப்ரிவ்யூ காட்டும். நமக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த தீம் வேணும் அப்படின்னா நான் இந்த தீமை கிளிக் பண்ணேன்னா இந்த தீமை இதில் இருக்கிற ஸ்லைடில் நமக்கு அப்ளை ஆகிடும். எத்தனை ஸ்லைடு இருந்தாலும் எல்லா ஸ்லைடுக்கும் இந்த தீமை நமக்கு அப்ளை ஆகிடும். இதில் எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே இருக்குது, நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு டிசைன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது தீம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தீமையும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் இருக்கும். இல்லை இந்த தீமையை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த தீமை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சேவ் கரண்ட் தீம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளாம் ஒரு தீமை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ எனக்கு இந்த தீம் வேணும்ன்ட்டு இந்த தீமை நான் எடுத்துட்டேன். இந்த தீமை எடுத்த உடனே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் சில தீம்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த தீமோட வேரியன்ஸ், அதாவது கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த மாடல். அடுத்து இந்த மாடலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாடலை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாடல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீமை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாண்ட். ஃபாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைடில் நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஃபாண்ட்டில் டைப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபாண்ட்டு. எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைடு எந்த மாதிரியான எஃபெக்டில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்டைல். பேக்ரவுண்ட் ஸ்டைல் அப்படின்னா என்ன, எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக எனக்கு வேண்டாம், எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு ஏதாவது பிக்சர் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைலில் போனோம்னா இங்கே நிறைய இருக்கும். இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைல் எப்படி வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்டைலு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் என்னோடய டிசைனை நான் வந்து தனியாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்டில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ண உடனே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் சாலிட் ஃபில்னு ஒன்று இருக்குது. சாலிட் ஃபில் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரே கலரில் வேணும் அப்படின்னா சாலிட் ஃபில் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு கலர் வேண்டாம், எனக்கு 2 கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேடியன்ட் ஃபில் எடுத்துக்கங்க. கிரேடியன்ட் ஃபில்லில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கலர்ஸை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸ் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு கலர்ஸ் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கலர்ஸ் மாறிடும். இதில் உங்களுக்கு 2 வேணாலும் வச்சுக்கலாம், 3 வேணாலும் வச்சுக்கலாம், 4 வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை இதில் இருக்கிறதுலே இப்போ 4 இருக்குது, எனக்கு 4 வேண்டாம், எனக்கு 3 மட்டும் இருந்தால் போதுன்னா எது வேண்டாமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமூவ் பட்டன் இருக்கும். இந்த ரிமூவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இப்போ எனக்கு இதுவும் வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஒன்று இருக்கும். ஸோ ஆட் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம கலரை மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே மாறிடும். இது கிரேடியன்ட் ஃபில். இந்த கிரேடியன்ட் ஃபில்லிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து லைனியர்னு ஒன்று இருக்கும், ரேடியல்னு ஒன்று இருக்கும், ரெக்டாங்குலர், பாத்து,
ஷேட் ஃப்ரம் டைட்டில் அப்படின்னு இருக்குது. இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை எடுத்துக்கலாம். லைனியர் அப்படிங்கிறது இந்த மாதிரி கோடு மாதிரி வரும் அந்த டிசைன்ஸு. ரேடியல் அப்படிங்கிறது ரவுண்டாக இருக்கும். நம்ம இந்த பேக்ரவுண்டை விட ஒயிட் பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைனியர் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கோடாக இருக்கும். ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும். உங்களுக்கு பாத் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும் நடுவில். ஷேட் ஃப்ரம் டைட்டில் அப்படிங்கிறது நம்ம இந்த டைட்டிலோட ஷேடு நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் மாதிரி உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதே பொசிஷன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், அதோட டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது பிரைட்னஸ் மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் போய் மாற்றிக்கலாம். கீழே பிரைட்னஸும் கொடுத்துருக்குறாங்க. பிரைட்னஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேடியன்ட் வேண்டாம், நான் வந்து டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில் எடுத்துக்கோங்க. இதை போனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த மொசைக் தர மாதிரி இருக்கும். இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இருக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நமக்கு கிளிக் பண்ண உடனே அந்த டிசைன் நமக்கு இங்கே வந்துடும். இந்த டிரான்ஸ்பரன்சி அதே மாதிரி தான். எவ்வளோ தூரம் லைட்டாக இருக்கணும், எவ்வளோ தூரம் பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதோட ஆப்செட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு பேட்டர்ன் ஃபில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் ஃபில் எடுத்துக்கலாம். பேட்டர்ன் ஃபில் அப்படிங்கிறது சின்ன சின்ன டாட்ஸாக வர்றது டிசைனை தான் வந்து பேட்டர்ன் ஃபில்லுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பேட்டர்ன் ஃபில்லை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம இந்த ஸ்லைடை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. பேட்டர்ன் ஃபில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கண்ணு வலிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேட்டர்ன் ஃபில்லை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது, அந்த பேட்டர்ன் ஃபில்லுக்கு நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து தீம்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடோட சைஸ் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படிங்கிறது 4:3. வைடு ஸ்க்ரீனாக இருந்தால் 16:9. நம்ம வந்து வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா 16:9 அப்படிங்கிற இந்த இதில் தான் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் வந்து சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கஸ்டம் ஸ்லைட் சைஸில் போயிட்டு நம்ம இங்கே மாற்றிக்கலாம். நம்ம பேஜ் செட்டப் பண்ணுற மாதிரி பேஜோட சைஸ் என்னவோ அந்த சைஸ் நம்ம மாற்றுற மாதிரி தான் நம்ம இங்கே போய் மாற்றிக்கலாம். கடைசியாக இருக்கிறது ஃபார்மேட் பேக்ரவுண்ட். இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்டும் நம்ம இங்கே பார்த்த ஃபார்மேட் பேக்ரவுண்டும் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு இங்கே ஃபார்மேட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்டை டேரெக்டாக கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. தீம்ஸு இவ்வளோதான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம்.